இப்போ இந்த நிமிஷம் நீங்க என்ன சிச்சுவேஷன்ல இருந்தாலும் சரி, அடுத்த 30 நாள்ல இங்கிலீஷ உங்களோட ஸ்ட்ராங்கான சப்ஜெக்டா மாத்த நீங்க இப்போ ரெடியா இருக்கீங்களா? எஸ். சோ 9th and 10th பசங்களா, உங்க 2 பேருக்காகவும் தான் இந்த வீடியோ. நீங்க இப்ப வரைக்கும் இங்கிலீஷ்ல வீக்கா ஃபீல் பண்ணாலும் சரி, இல்ல எவ்வளவுதான் படிச்சாலும் மார்க்கே வர மாட்டேங்குது, ஏதோ ஒரு இடத்துல நான் கேர்லெஸ்ஸா மிஸ்டேக் பண்ணிடுறேன் அப்படிங்கிற அந்த எல்லா புலம்பலுக்கும் ஒரு முடிவு காலம் வந்தாச்சு. சோ இனிமே உங்களுக்கு லாஸ்ட் மினிட் புலம்பல் கிடையாது, கன்ஃபியூஷன் கிடையாது. இனிமே எந்த ஒரு விஷயத்திலயும் மார்க்க லூஸ் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா இப்ப நான் சொல்றத பக்காவா ஃபாலோ பண்ணுங்க. சோ we are going to start with 30 days study plan. ரெடியா? சோ இன்னையில இருந்து ஆரம்பிச்சு எக்ஸாக்டா ஒரு மாசத்துல உங்களுக்கு செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம் ஆரம்பிச்சிடும். சோ நம்ம கையில வந்து பாத்தீங்கன்னா 30 நாள் மட்டும் தான் இருக்கு. இந்த 30 நாள்ல மிட் டர்ம் எக்ஸாமுக்கு மட்டும் இல்லாம பப்ளிக், ஹாஃப் இயர்லி எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம ரெடியாக போறோம். நீங்க ரெடியா இருக்கீங்களா? வெல்கம் டு வேதாந்து. திஸ் இஸ் ஆஷா மேம் ஹியர். சோ இப்ப 9th பசங்களா இருந்தாலும் சரி, 10th பசங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ இதே மாதிரி நிறைய ஸ்டடி பிளான், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் நிறைய ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்க்கு உங்களுக்கு இந்த சேனல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ மத்த சப்ஜெக்ட்ஸ் மாதிரி மேக்ஸோ இல்ல சயின்ஸோ சோஷியலோ கண்டிப்பா நம்ம லைஃப்ல யூஸ் ஆகதான் போகுது. பட் மேஜரா மார்க்குக்காக தான் நம்ம படிக்கிறோம். கரெக்டா? சோ அது எதுவுமே நம்மளோட லாங்குவேஜ் ஸ்கில்ல ஹெல்ப் பண்ண போறது இல்ல. ஆனா இங்கிலீஷ் இஸ் நாட் அபவுட் ஒன்லி மார்க்ஸ். இங்கிலீஷ் வந்து நம்ம படிக்கிறது மார்க்குக்காக மட்டும் இல்ல, ஜஸ்ட் நம்மளோட கான்பிடன்ஸை பூஸ்ட் பண்றதுக்காக. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு 4 பேர் சுத்தியும் இருக்காங்க. இமேஜின் நீங்க ஒரு சிபிஎஸ்இ பசங்களோட கும்பலுக்குள்ள இருக்கீங்க. சும்மாவே ஸ்டேட் போர்ட் பசங்களை அவங்க கம்மியா தான் பார்ப்பாங்க இல்லையா? இப்ப நம்ம இந்த இடத்துல தப்பான இங்கிலீஷ் பேசுறோம், இல்ல கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸோட பேசுறோம், நம்மளே வந்து திக்கி திணறி பேசுறோம் அப்படின்னா நம்மளை பார்த்து சிரிச்சிட மாட்டாங்க, ஏளனமா நினைக்க மாட்டாங்க. சோ இது எல்லாத்தையும் தாண்டி நானும் கெத்துதான்டா, என்னாலையும் வந்து நல்லா எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாம இங்கிலீஷ் பேச முடியும் அண்ட் எக்ஸாம்லயும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஃபீல் வரணும்னா இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் நம்ம மாஸ்டர் பண்ணணும். கரெக்டா? சோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஃபீல் வேணும்னு நினைக்கிறீங்க? நான் கெத்துதான்பா, இங்கிலீஷ் என்னால சூப்பரா பேச முடியும், எந்த மிஸ்டேக்கும் இல்லாம பேசவும் முடியும், எழுதவும் முடியும் அப்படின்னு நினைக்கணும்னா கண்டிப்பா நம்ம வீடியோவை லைக் பண்ணிடுங்க. இப்ப நான் சொல்றத ஃபாலோ பண்ணுங்க. இப்ப நம்ம கையில எக்ஸாக்டா 30 நாள் இருக்கு. கரெக்டா? அத நம்ம 3ஆ பிரிச்சுக்கலாம். 3ஆ பிரிச்சு பக்காவா நம்ம ரிவைஸ் வரைக்கும் நான் உங்களுக்கு ஷெட்யூல் போட்டு சொல்லிடுறேன். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்ச நாள் பேசிக்ஸ நல்லா ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ண போறோம். ஏன்னா இப்ப 6th, 7th, 8th இருந்து நம்மளுக்கு சில விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் இப்ப நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா? சோ அந்த பேசிக்ஸ நம்ம சூப்பரா வந்து பில்ட் பண்ணிட்டாலே போதும். இப்ப பண்ற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ நம்ம பண்ண மாட்டோம். சோ பேசிக்ஸ நம்ம ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ண போறோம். சரியா? அடுத்த கொஞ்ச நாள் நல்லா பிராக்டிஸ் பண்ண போறோம். இப்ப நம்ம கத்துக்கிட்டாச்சு கொஞ்ச நாள்ல, இப்ப நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். கடைசி ஃபியூ டேஸ் நம்ம ஃபாஸ்டா ரிவைஸ் பண்ணிடலாம். சோ இது பண்றதுனால உங்களுக்கு எல்லா கான்செப்ட்ஸும் கொஞ்சம் நல்லாவே வந்து ஞாபகமும் இருக்கும். இப்போ டே 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி, அதாவது இன்னைக்கு டே 1னா இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது, எப்பவும் போல நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போடாதீங்க. இன்னையில இருந்து நெக்ஸ்ட் 15 டேஸ்க்கு நம்ம பேசிக்ஸை பில்ட் பண்றதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். சோ இங்க நான் உங்களுக்கு ஒரு ஷெட்யூல் கொடுத்திருக்கேன், நீங்க பாக்கலாம். டே 1ல இருந்து 3 வரைக்கும் பாத்தீங்கன்னா டென்சஸ் படிக்க போறோம், ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் படிக்க போறோம். சோ இதுல என்ன பண்ண போறீங்கன்னா ரூல்ஸ் படிச்சுக்கோங்க. அண்ட் ஒவ்வொரு நாளுமே அட்லீஸ்ட் ஒரு 10 questions or 15 questions நீங்க சால்வ் பண்ணுங்க. சரியா? உங்களுக்கு 3 நாள் கையில இருக்கு. ஒரு நாள் டென்சஸ் படிங்க, ஒரு நாள் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் படிங்க, கடைசி ஒரு நாள் ரெண்டுமே சேர்த்து ரீகால் பண்ணுங்க. பட் எவ்ரிடே நீங்க வந்து 10 questions or 15 questions சால்வ் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ டே 4, 5, 6 அடுத்த 3 நாள் பாத்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் பசங்க எல்லாருமே யூனிட் 4ல இருக்கக்கூடிய ப்ரோஸ் படிக்க போறீங்க. 2 marks அண்ட் பேராகிராஃப் எல்லாமே கூடயே சேர்த்து கிளாசரி, புக் பேக்ல இருக்கக்கூடிய எக்ஸசைசஸும் படிச்சிருங்க. அதே மாதிரி 10th பசங்க பாத்தீங்கன்னா யூனிட் 5ல இருக்கக்கூடிய ப்ரோஸோட 2 mark, பேராகிராஃப், கிளாசரி, புக் பேக் எக்ஸசைஸ் எல்லாமே படிச்சிட போறீங்க. சரியா? இப்ப உங்களுக்கு 3 நாள் இருக்கு ஜஸ்ட் ப்ரோஸ் மட்டுமே முடிக்கிறதுக்காக. சோ ஒரு நாள் 2 mark படிங்க, ஒரு நாள் 5 mark படிங்க, ஒரு நாள் கிளாசரியும் புக் பேக் எக்ஸசைஸும் படிங்க. நீங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பரா வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. இப்போ டே 7, 8, 9 இந்த 3 நாள் பாத்தீங்கன்னா 9th பசங்க யூனிட் 4 படிக்க போறீங்க. அதே மாதிரி 10th பசங்க யூனிட் 5 ஓட போயம் 2 marksம் 5 marksம் படிக்க போறீங்க. இப்ப இதுலயே ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்துடும், பேராகிராஃப் எல்லாமே வந்து சேர்ந்து வந்துடும். சரியா? சோ போயம் பொறுத்த வரைக்கும் கிளாசரி படிக்க வேணாம். கிளாசரிக்கு நீங்க ப்ரோஸ் மட்டும் படிச்சாலே போதும்.
இப்போ இதுல ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ், டென்சஸ் இதெல்லாம் நீங்க வந்து தனியா உட்கார்ந்து படிச்சு கஷ்டப்பட வேண்டாம். ஏன்னா எப்பயும் நம்மளுக்கு புரியாது இல்லையா? சோ நான் உங்களுக்கு அதுக்குன்னா அழகா செப்பரேட்டா வீடியோ போட்டிருக்கேன்டா. அந்த வீடியோவோட லிங்க்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நீங்க எங்கேயுமே போய் தேட வேண்டாம். படிக்கும் போது இந்த வீடியோவை பிளே பண்ணி நீங்க சைமல்டேனியஸா படிக்க ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன். சரியா? எங்கேயுமே போய் தேட வேணாம், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணா மட்டும் போதும். இப்போ டே 10, 11, 12 அந்த 3 நாள் பாத்தீங்கன்னா நம்ம அதே யூனிட் 4 அண்ட் யூனிட் 5ல இருக்கக்கூடிய சப்ளிமெண்டரி பேராகிராஃப் படிக்க போறோம். ஜஸ்ட் பேராகிராஃப் மட்டும் தானே 8 மார்க்குக்கு. சோ நம்மளுக்கு 3 நாள் கையில இருக்கு. பட் ஸ்டில் நல்லா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கோஹரண்ட் ஆர்டர் வரும், 8 மார்க் டெவலப்பிங் ஹிண்ட்ஸ் வரும். சோ எல்லா செக்ஷனுக்கும் சப்ளிமெண்டரியில இருந்து வரக்கூடிய எல்லா செக்ஷனுக்கும் நம்ம ரெடி ஆயிக்கணும். சரியா? இப்ப 9th ஸ்டாண்டர்ட் பசங்களா இருக்கீங்கன்னா மேபி ஸ்பீக்கர் பத்தி கேக்குறாங்க, ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர், ஐடென்டிஃபை த லிசனர், இதெல்லாம் கேக்குறாங்கன்னா அதுக்கும் நம்ம சேர்த்து ரெடி ஆயிடணும். சரியா? இப்போ டே 13, 14, 15 இந்த 3 நாள் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஓனா எழுதக்கூடிய சில விஷயங்கள் இருக்கும். அட்வர்டைஸ்மெண்ட், லெட்டர் ரைட்டிங், இதை பத்தி எல்லாம் நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ண போறோம். இப்ப லெட்டர் ரைட்டிங்னா என்னென்ன மாதிரி கேள்விகள் வந்தா நான் என்னென்ன சென்டென்சஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். பட் எக்ஸாக்டா இதுதான் வரும் அப்படிங்கறது சொல்ல முடியாது. எந்த ஃபார்மேட் வந்தா நான் எந்த மாதிரி எழுதணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ரெடி ஆயிக்கலாம். சரியா? சோ அதை வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் இந்த லெட்டர் ரைட்டிங்கா இருக்கட்டும், அட்வர்டைஸ்மெண்டா இருக்கட்டும், இல்ல சம்மரி ரைட்டிங், நோட்ஸ் மேக்கிங் எல்லாத்துக்குமே நான் வந்து தனித்தனி வீடியோஸ் போட்டிருக்கேன். எல்லா வீடியோட லிங்கையும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் பண்றேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்போ டே 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 15 டேஸ் வரைக்கும் நம்ம பிளான் பார்த்தாச்சு. இந்த பிளானை நீங்க ஸ்லோவா பண்ணாலும் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம பேசிக்ஸ் தான் பில்ட் பண்ண போறோம் கிராமர் பொறுத்த வரைக்கும் இல்லையா? சோ அதனால ரஷ் பண்ணாம ரொம்ப மெதுவாவே போனாலும் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஐயோ நம்ம இவ்வளவு ஸ்லோவா போறோமே, நம்ம ரொம்ப ஸ்லோவா இருக்கோமோ அப்படின்லாம் நீங்க யோசிக்கவே வேண்டாம். சரியா? அடுத்து டே 16ல இருந்து 25 வரைக்கும் அடுத்த ஒரு 10 நாள் பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பிராக்டிஸ் பிராக்டிஸ். சோ நீங்க வந்து ஆர்ச்சரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, வில்லெல்லாம் விட்டு நீங்க வந்து டார்கெட்டை பிக்ஸ் பண்றீங்க அப்படின்னா 5 குறி வச்சா 4 குறி தப்பதான் செய்யும். ஆனா அது ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. நம்ம எந்த அளவுக்கு நல்லா பிராக்டிஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு 5 குறி வச்சா 4 குறி கூட நம்மளுக்கு கரெக்டா போய் டார்கெட்டை ரீச் பண்ணும். அந்த அளவுக்கு நம்ம பிராக்டிஸ் ஆகணும், ஸ்கில்ஃபுல்லா இருக்கணும். அதுக்காக தான் இந்த 10 நாள். சோ டே 16, 17, 18 அடுத்த 3 நாள் பாத்தீங்கன்னா டைரக்ட் இன்டைரக்ட் படிக்க போறீங்க. டிரான்ஸ்பர்மேஷன், அதாவது சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் படிக்க போறீங்க. இப்ப 9th பசங்களுக்கு சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் வராது அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஜெரண்ட் ஃபார்ம், இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் இதெல்லாம் வரும் இல்லையா? அதை நீங்க படிச்சிருங்க. அட்ஜெக்டிவ், அட்ஜெக்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை படிச்சிடலாம். பட் டைரக்ட் இன்டைரக்ட் 2 பேருக்குமே வரும். கரெக்டா? சோ இந்த 3 நாள்ல அதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்க்கும் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்ஸையும் எடுத்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சரியா? இங்கேயும் அதே மாதிரிதான் ரூல்ஸ் வந்து நல்லா படிச்சுக்க போறீங்க. அண்ட் எவ்ரிடே 20 கொஸ்டின்ஸ் மினிமம் பிராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ்க்கும் டைரக்ட் இன்டைரக்டுக்கும் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோக்கனா, ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்க்கு டென்சஸ் மாறாது, டைரக்ட் இன்டைரக்டுக்கு தான் டென்சஸ் மாறும். சரியா? கொஸ்டின்ல என்ன டென்ஸ் இருக்கு, ஆன்சர்ல அது என்னவா மாறணும் அப்படிங்கறதெல்லாம் டைரக்ட் இன்டைரக்ட்ல தான் நடக்கும், ஆக்டிவ் பாசிவ்ல கிடையாது. சோ பி வெரி வெரி கேர்ஃபுல். இங்கதான் எல்லாரும் சொதப்புறீங்க. சரியா? அடுத்து டே 19, 20, 21 இந்த 3 நாள் பாத்தீங்கன்னா அடுத்த யூனிட் படிக்க போறோம். 9th பசங்க வந்து 5th யூனிட் போக போறீங்க, 10th பசங்க 6th யூனிட் போக போறீங்க. ப்ரோஸ் போயம் ரெண்டுமே சேர்த்து நம்ம படிக்க போறோம்டா. 2 மார்க், 5 மார்க், கிளாசரி, புக் பேக் எக்ஸசைஸ் எல்லாமே சேர்த்து நம்ம படிக்க போறோம். கூடவே சேர்த்து போயமோட பேராகிராஃபும் படிச்சுட்டு போறோம். 3 நாள் தான் நம்ம கையில இருக்கு. சோ அக்கார்டிங்கா நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. சரியா? போயமோட 2 மார்க் அண்ட் ப்ரோஸோட 2 மார்க் ரெண்டுமே ஒரே நாள்ல கூட நம்ம முடிக்கலாம். தென் பேராகிராஃப் வந்து ஒவ்வொரு நாள் நீங்க பிரிச்சுக்கோங்க. புக் பேக் எக்ஸசைஸ் உங்களுக்கு எப்ப டைம் இருக்கோ அந்த 3 நாள்ல நீங்க அப்ப வந்து படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டே 22, 23 2 நாள் உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரிக்கு இருக்கு. 2 நாள் எனக்கு தேவையில்ல, ஒரு நாள் போதும் அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஒரு நாளை ப்ரோஸ் போயம்காக யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க உங்களுக்குள்ள இன்டர்னலா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா எஸ் டே நெக்ஸ்ட் we have 22, 23 வரைக்கும் முடிச்சாச்சு. இப்ப 24, 25 பாத்தீங்கன்னா we are going to study the supplementary and நம்ம இதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னாலே at the end of 25th day நம்ம நல்லா கான்பிடென்ட்டா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். ஆனா இதோட நம்ம விட்டுறவே கூடாது. அதான் இவ்வளவு படிச்சிட்டோம்ல, கடைசி 5 நாள் வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு விட்டீங்கன்னா நம்ம ரீகாலே பண்ணல. சோ மொத்தமா புஷ்னு போயிடும். சோ லாஸ்ட் 5 days is where magic happens. சோ இந்த இடத்துலதான் நீங்க மார்க் வாங்குறீங்களா இல்ல லூஸ் பண்றீங்களா அப்படிங்கிறது கையில இருக்க போகுது. இப்போ டே 26, 27, 28, 29, 30 இந்த 5 days பவரா குவிக்கா நம்ம ரீகால் பண்ண போறோம்.
ஸோ டே 26 பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்க் டெஸ்ட் எடுத்துக்க போறீங்க, டே 27 செகண்ட் மார்க் டெஸ்ட், டே 28 தேர்ட் மார்க் டெஸ்ட். ஆனா டெஸ்ட்னா நீங்க ஃபுல் போர்ஷன்ஸ் எழுத வேண்டாம். ஃபர்ஸ்ட் மார்க் டெஸ்ட் டே 26 வந்து கிராமர் மட்டும் நீங்க வந்து டெஸ்ட் மாதிரி எழுதி பாருங்க. ஒரு 20 கொஸ்டின்ஸ் எடுங்க, அதை பார்க்காம சால்வ் பண்ணுங்க. டே 27 ப்ரோஸ் போயமோட கொஸ்டின்ஸா நீங்க வந்து பார்க்காம சால்வ் பண்ணி பாருங்க. டே 28 சப்ளிமெண்டரி பேஸ் பண்ண கொஸ்டின்ஸும் ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கோங்க, அதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்க ரைட்டிங் ஸ்கில் எப்படியெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பாருங்க. சரியா? இப்போ இதெல்லாம் எழுதலைனாலும் பரவாயில்ல, எந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க, நம்ம படிச்சது வந்திருக்கா, நம்ம இதெல்லாம் படிச்சிட்டோமா அப்படிங்கறத செக் பண்றதுக்காகவாவது யூஸ் பண்ணுங்க. ஆனா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் பேப்பரை எடுத்து கிராஸ் செக் பண்ணியே ஆகணும். இப்போ டே 29 இப்போ நீங்க 3 நாளா வந்து கொஸ்டின் பேப்பர் பார்த்தப்பவே தெரிஞ்சிருக்கும், ஐயோ என்னதான் படிச்சாலும் இந்த ஒரு செக்ஷன் மட்டும் நம்மளுக்கு ஆட்டம் காட்டுதே அப்படின்னு. அப்ப அந்த வீக்கர் செக்ஷனை ரீகால் பண்றதுக்கும் இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்றதுக்கும் அந்த டே 29 ஒரு நாளா யூஸ் பண்ணிக்கும். கடைசி நாள் டே 30 இருக்கு இல்லையா, வித்தவுட் எனி சாய்ஸ் டெஸ்ட் எழுதியே ஆகணும். இப்ப நான் இந்த டே 26, 27, 28 கூட டெஸ்ட் முடிஞ்சா எழுதுங்க, முடியலன்னா விட்டுருங்கன்னு தான் சொன்னேன். கொஸ்டின் பேப்பரை எடுத்து வச்சு உனக்கு தெரியுதான்னு மட்டும் பாத்துக்கோ, அதை கண்டிப்பா பண்ணணும். ஆனா டே 30 எக்ஸ்கியூஸே கிடையாது, நீங்க டெஸ்ட் எழுதியே ஆகணும். ஒரு செகண்ட் மிட்டம் கொஸ்டின் பேப்பரை கையில எடுங்க. செக்ஷன் ஏல இருந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசி கொஸ்டின் வரைக்கும் நீங்க எப்பவும் போல, இப்ப மிட்டாம் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு நேரம் வந்து எக்ஸாமுக்கு கிடைக்கும், 1.5 hour இல்ல 2 hours வந்து எக்ஸாம் எழுத கிடைக்குமா, அதே 1.5 hours இல்ல 2 hours வந்து நீங்க வீட்டுல உட்காந்து செகண்ட் மிட்டாமோட மார்க் டெஸ்ட் மாதிரியே நீங்க எழுத போறீங்க. சரியா? பார்க்காம எழுதணும். சோ இது எந்த அளவுக்கு நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட மார்க்ஸ்ல வந்து நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கும். இப்போ அட் தி எண்ட் ஆஃப் 30th டே நம்ம எக்ஸாம்காக மட்டும் ரெடி ஆகல, நம்ம கான்பிடென்ட்டாவும் இருக்கும். ஒரு 4 பேர் கிட்ட போய் இங்கிலீஷ் பேசுறதுக்கும் நம்ம ரெடியா இருப்போம். ஏன்னா பேசிக்ஸ் வந்து நம்ம கத்துக்கிட்டாச்சு, டென்சஸ் கத்துக்கிட்டாச்சு, ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் இன்டைரக்ட் எல்லாமே ஏதோ ஒரு விதத்துல நம்ம பேசுறதுக்கும் ஹெல்ப் பண்ண வேண்டா போகுது. சரியா? சோ எல்லாத்துக்குமே நம்ம ரெடியா இருப்போம். இப்போ இந்த 30 நாள் டிரான்ஸ்பர்மேஷன் இன்னையில இருந்து இந்த செகண்ட்ல இருந்து ஆரம்பிக்குது. இப்பல இருந்தே படிக்க ஆரம்பிங்க. சரியா? ஒரு நாளைக்கு ஒரு ½ an hour நீங்க படிச்சா கூட போதும், 20 minutes படிச்சா கூட போதும். கொடுத்திருக்க போர்ஷனை நீங்க வந்து 10 நிமிஷத்துல முடிச்சிட்டாலும் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க போய் அடுத்த சப்ஜெக்ட்ஸ படிக்கலாம், இல்லைன்னா ரிலாக்ஸ்டா இருக்கலாம். ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, ஒரு நாள் 2 நாள் பண்ணிட்டு 3ஆவது நாள் பண்ணாம விடுறது கிடையாது. கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. நீ என்ன அளவுக்கு தினம் இத வந்து முடியலனாலும் கஷ்டப்பட்டு நீ பண்றியோ அங்கதான் டிசிப்ளின் இருக்கு, அங்கதான் கன்சிஸ்டன்சி இருக்கு. சோ இங்கதான் நிறைய பேர் வந்து பேக் அடிச்சிருவாங்க. 2 நாள் பண்ணுவாங்க, 3ஆவது நாள் ஐயோ ஹோம்ஒர்க் அதிகமா இருக்கே, ஐயோ டெஸ்ட் அதிகமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்சிஸ்டன்சி லைட்டா ஆட்டம் காட்டும். அந்த இடத்துல டிசிப்ளினும் கம்மியாகுது, கன்சிஸ்டன்சியும் கம்மியாகுது. சோ என்னதான் கஷ்டம் வந்தாலும் நம்ம ஒரு கோல் வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம இங்கிலீஷ்ல ஒரு கான்பிடென்டான பொசிஷன் வரணும், மார்க் நல்லா வாங்கணுங்கிறதுக்காக தான் இது எல்லாமே பண்றோம். அப்போ அந்த மார்க் அதிகமா வாங்குறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிதானே ஆகணும். ட்ரை பண்ணாம விடக்கூடாது இல்ல, அப்ப அது தப்பு தானே. சோ கன்சிஸ்டன்டா இருங்க அண்ட் டிசிப்ளின்டா இருங்க, தினமுமே வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஐ நோ கண்டிப்பா இதுக்கு நடுவுல வந்து கிளாஸ் டெஸ்ட் வைப்பாங்க, நிறைய படிக்க முடியாத நாட்கள் கூட இருக்கும், பட் ஸ்டில் பரவாயில்லை. அண்ட் யாரெல்லாம் இப்போ நம்மளோட டிரான்ஸ்பர்மேஷனுக்கு ரெடியா இருக்கீங்களோ, 30 நாளும் வந்து சூப்பரா நான் படிச்சு நல்லா மார்க் வாங்க போறேன் அப்படின்னு இருக்கீங்களோ, எல்லாருமே ரெடி அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. So this is Asha signing off. அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம்.